இங்கே நேஷ்னல் ஸ்கீம்ஸ் பார்க்கலாம். UPSC chairman Mr. Ajay Kumar has stated that UPSC will work in coordination with the State Public Service Commission சொல்லியிருக்காங்க. UPSC ஆரம்பித்து 100 years செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன அப்போ தான் மிஸ்டர் அஜய்குமார் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோடு சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு. டிஎன்பிசி பற்றி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி 1923 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்து 3152 to 323. கரண்ட் சேர்மன் வந்து எஸ்கே பிரபாகர். டிஎன்பிசியில் ஒரு சேர்மனும் 14 மெம்பர்ஸும் இருப்பாங்க. தே அப்பாயிண்டட் பை தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ யூபிஎஸ்சி பார்க்கலாம். யூபிஎஸ்சி எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் ஆர்டிக்கல் 315 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ஒரு இண்டிபெண்ட் அண்ட் ஆட்டோனாமஸ் பாடி. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இந்த யூபிஎஸ்சியோட சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு ஸ்கீம் இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இது 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஐசிடிஎஸ் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் டிஎன்பிசி கொஷின் குரூப் 1 கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் 1975 ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஆரம்பித்தா 50 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் கீழே தான் என்னென்ன வரும்னா பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா, சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸு, போஷல் ஹெரிட்டேஜ் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே வரும். ஐசிடிஎஸ் ஆரம்பித்து 50 years கம்ப்ளீட் ஆகிருக்கு. 1975 லான்ச் பண்ணப்பட்டுச்சு. இந்தியாஸ் மேட் H-125 ஹெலிகாப்டர் டு ரோல் அவுட் ஃப்ரம் கோலார் இன் 2027. இந்தியாவோட ஃபஸ்ட் ஹெலிகாப்டர் ஃபைனல் அசம்பிளி லைன் ப்ரைவேட் செக்டர் இஸ் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் அட் வேமகல் இன் கோலார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா ஸ்டேட்டு. இதை அசம்பிள் பண்ணுறது யாருன்னா டாட்டா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் டு மேனுஃபேக்சர் த ஏர்பஸ் H-125 ஹெலிகாப்டர். இது எதுக்காகனா ஐசி ஹைட் ஆஃப் த ஹிமாலயன் பார்டரில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக இது என்னென்னா உருவாக்குறாங்க. பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்டு எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம்ஸ். பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்டு எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம்ங்கிறத October 4, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனோகேட் பண்ணது பிஎம் மோடி, நரேந்தர் மோடி இனோகேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்டு என்டர்பிரினர்ஷிப் கீழே வருது. இது எதுக்காகனா டு என்ஹான்ஸ் த ஸ்கில் அண்டு எம்ப்ளாயபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த யூத், இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்டு எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம்ங்கிறது October 4, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. முக்கிய மந்திரி மகிழா ரோஜர் யோஜனா அப்படிங்கிறத 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. டு ப்ரொமோட் த உமன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இன் ஸ்டேட் ஆஃப் பீகார் மாநிலத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொமோட் த உமன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இன் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படிங்கிறது. வேர்ல்டு டாப் ரிசர்ச்சர் 3 ப்ரொஃபஸர் வந்து கவுஹாத்தி யூனிவர்சிட்டியிலேருந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாப் 2% ஆஃப் சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு. இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கலிஃபோர்னியாவில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா கிளைமேட் சேஞ்ச் ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பூபேந்திரநாத் கோஸ்வாமியும், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரதீப் புக்கானும், மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிபன் ஹசாரிகா, இவங்க 3 பேர் தான் வந்து டாப் 2% சயின்டிஸ்ட் இன் த வேர்ல்டு லிஸ்ட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க 3 பேருமே கவுஹாத்தி யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க. ரயில்வே ப்ராஜெக்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு டெவலப் பண்ணுறதுக்காக சாஞ்சி மத்திய பிரதேஷ், ஷட்பூரா டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேஷ், ஹசாரா வாட்டர்ஃபால் மகாராஷ்டிரா, நேவிகான் நேஷ்னல் பார்க் மகாராஷ்டிரா. இது 4மே வந்து டூரிஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்காக யூனியன் கேபினெட் வந்து 4 ரயில்வே ப்ராஜெக்டை வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், குஜராத் அண்டு சத்தீஸ்கர். நெக்ஸ்ட்டு சோலார் பம்ப் ஸ்கீம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து என்னென்னா சோலார் பம்ப் ஸ்கீம் வந்து டு ப்ரொமோட் இந்தியா இஸ் ப்ரொமோட்டிங் த சோலார் பம்ப் ஸ்கீம் டு பி இம்ப்ளிமெண்டிங் இன் ஆஃப்ரிக்கா அண்டு ஐலாண்ட் நேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The scheme will be implemented through ISA, International Solar Alliance. இந்த International Solar Alliance-ஓட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். The platform in Africa and island countryன்னு சொல்லியிருக்காங்க. சோலார் பம்ப் ஸ்கீம் வந்து இந்தியா இஸ் ப்ரொமோட்டிங் த சோலார் பம்ப் ஸ்கீம் டு பி இம்ப்ளிமெண்டட் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ஐலாண்ட் நேஷன். த ஸ்கீம் வில் பி இம்ப்ளிமெண்டட் த்ரூ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பிளாட்ஃபார்ம் இன் ஆஃப்ரிக்கா அண்ட் ஐலாண்ட் கண்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. PM Kusum scheme. The scheme launched in 2019. It implemented the Ministry of New and Renewable Energy-னால implement பண்ணப்பட்டுச்சு. இது எதுக்காகனா to promote solar energy in agriculture land, providing electricity and additional source of income to the farmers. PM Kusum ஸ்கீம் இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டுச்சுன்னா 2019. இது இம்ப்ளிமெண்ட் பண்ண மினிஸ்ட்ரி எதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. இது எதுக்காகனா டு ப்ரொமோட் த சோலார் எனர்ஜி இன் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ப்ரொவைடிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு ஃபார்மர்ஸ். The central government set a new target 348 gigawatt of solar power by March 2026. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நியூ டார்கெட் வச்சுருக்காங்க. மார்ச் 2026க்குள்ளே 348 ஜிகாவாட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணுன்ட்டு. பிஎம் சூரியகர் ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க. பிஎம் சூரியகர் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணப்பட்டது 2024. மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதோட எய்ம் என்னென்னா டு ப்ரொமோட் சோலார் பவர் ஜென்ரேட்டட் இன் ஹவுஸ் ஹோல்டு அக்ராஸ் இந்தியா, டர்னிங் ஈச் ஹோம் இன்டு தி மினி பவர் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது தான். பிஎம் சூரியகர் ஸ்கீம்ங்கிறத 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்டு ரினியூவபிள் எனர்ஜி கீழே வரும். இந்த ஸ்கீமோட எய்ம் என்னென்னா டு ப்ரொமோட் த சோலார் பவர் ஜென்ரேஷன் இன் ஹவுஸ் ஹோல்ட் அக்ராஸ் இந்தியா, டர்னிங் ஈச் ஹோம் இன்டு தி மினி பவர் ப்ரொடியூசராக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஷரம் சக்தி நிதி 2025. The Ministry of Labour and Employment has released the draft National Labour and Employment Policies Sharam Shakti Nidhi 2025 for a public consultations. இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர்கிரேட்டட் நேஷ்னல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி. இது எதுக்காகனா டு கிரியேட் எ ஃபேர், இன்க்ளூசிவ் அண்டு ஃப்யூச்சர் ரெடி வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு. இது டு எய்ம் மாடர்னைஸ் இந்தியா லேபர் எக்கோசிஸ்டம் பை என்சூரிங் த டிக்னிட்டி, ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எவ்ரி ஒர்க்கர் வைல் அலைன் வித் விக்ஷித் பாரத் 2047 கீழே. ஷரம் சக்தி நிதிங்கிறது 2025 எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட்டு வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃப்ட் நேஷ்னல் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி கீழே வருது ஃபார் அ பப்ளிக் கன்சல்டேஷன்ஸ். இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு இன்டர்கிரேட்டர் நேஷ்னல் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசி டு கிரியேட் எ ஃபேர், இன்க்ளூசிவ், ஃப்யூச்சர் ரெடி வேர்ல்ட் ஆஃப் ஒர்க்குக்காக. இது எதுக்காகனா இதோட எய்ம் என்னென்னா டு மாடரேட் த இந்தியாவோட லேபர் எக்கோசிஸ்டம் பை என்ஷூரிங் த டிக்னிட்டி, ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அன் எவ்ரி ஒர்க்கர் அப்படிங்கிறது தான். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பற்றி கொடுத்துருக்காங்க. த மேஜர் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம் லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிறத May 1, 2016 லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸு டு ரீப்ளேஸ் த அன்ஹெல்தி குக்கிங் ஃபியூல்ஸ் லைக் ஃபயர்வுட், கோல் அண்ட் கெரசின் வித் க்ளீன் எல்பிஜி கனெக்ஷன் பை இம்ப்ரூவிங் த உமன் ஹெல்த் அண்டு சேவிங் தேர் டைம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாங்கிறத May 1, 2016 கொண்டு வந்திருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ் கீழே வருது. இதோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ரீப்ளேஸ் த அன்ஹெல்தி குக்கிங் ஃபியூல்ஸ் அண்டு வந்து என்னென்னா உமன்ஸோட ஹெல்த்தையும் அவங்களோட டைமையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க.
லக்ஷ்மி பதி தீதி ஸ்கீம் அப்படிங்கிறத 2023 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காகனா டு என்ஹான்ஸ் த உமன் இன்கம் பட் ஆல்சோ எம்பவர் தயர் ஸ்டேட்டஸ் ரெண்டுமே தான். அதாவது உமன்ஸோட இன்கம் வந்து அதிகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டேட்டஸையும் எம்பவர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. த இனிஷியேட்டிவ் எய்ம் நாட் ஒன்லி டு என்ஹான்ஸ் த உமன் இன்கம் பட் ஆல்சோ எம்பவர் தெம் பை ட்ரான்ஸ்ஃபரிங் தர் லைஃப் த்ரூ சஸ்டைனபிள் லைஃப்ஹுட் ப்ராக்டிஸ் அப்படின்னு. இந்த ஸ்கீம் மூலமாக வந்து உமன் பிகம் த ரோல் மாடல் இன் தயர் கம்யூனிட்டிஸ் அண்டு த பவர் ஆஃப் எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்டு என்டர்பிரினர்ஷிப். இந்த ஸ்கீம் எதுக்கு கீழே வரும்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ் கீழே வருது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன் த ஸ்கூல் கரிக்குலம். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஏஐ இன் ஸ்கூல் கரிக்குலம் ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் கிளாஸ் 3ல இருந்தே நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் கொண்டு வரணுன்ட்டு. இது எதுக்காகனா டு அலைன் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர் வித் ஏஐ டெக்னாலஜி ரேப்பிட்லி டு ப்ரிப்பேர் தெம் த டிஜிட்டல் எக்கனாமிங்கிறது. சிபிஎஸ்சி வந்து டெவலப் அண்ட் த ஃப்ரேம்ஒர்க் ஃபார் அ ஏஐ இன்டகிரேஷன் அக்ராஸ் த கிரேடு. A pilot project is already under the way for teachers to use AI tools to prepare the lesson plans. இதை சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா அப்படிங்கிறத யூனியன் பட்ஜெட்டில் 2025 டு மேக் த ஃபார்மர் ஈஸி மாடர்ன் அண்டு மோர் ப்ராஃபிட்டபிள் சொல்லியிருப்பாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாடல்டு ஆஃப்டர் த நிதி ஆயுக் ஆஸ்பரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் பட் ஃபோக்கஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைன் செக்டர் வந்து. இதில் PMDDKY வந்து ஹாஸ் நோ செப்பரேட் பட்ஜெட்ரி அலோகேஷன். ஆல்ரெடி வந்து 36 ஸ்கீம்ஸ் கீழே 11 டிபார்ட்மெண்ட் கீழே வர்றதில் இது இருக்கும். பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி, அடுத்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா, பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா, இந்த மாதிரி ஒரு 36 ஸ்கீம்ஸ் கீழே தான் வந்து பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா அப்படிங்கிறது வருது. இதுக்காக 24,000 கோடி வந்து பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஃப்ரம் 2030-31 டோட்டலாக வந்து 1.44 லட்சம் கோடி வந்து அவுட்லே பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் கீழே வருது. இது கீழே வந்து இது வந்து என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்னா சேர்பர்சனாக வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி தன் தானியா கிருஷி யோஜனா யூனியன் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டு மேக் ஃபார்மிங் ஈஸியர் மாடர்ன் அண்டு மோர் ப்ராஃபிட்டபிள். இதுதான் இதோடது பெனிஃபிட் ஆஃப் PM தன் தானியா கிருஷி யோஜனானா இது வந்து ஒரு ஹோஸ்டாலிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அதாவது PM தன் தானியா கிருஷி யோஜனாவில் லோ ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு 100 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி டு என்ஹான்ஸ் த ஃபார்மர் இன்கம் அண்ட் எவ்ரி ஃபீல்ட் டு பி இரிகேட்டட், எவ்ரி காப் டு பி டைவர்ஸ்டு, என்ஷூர் ஈஸி அக்சஸ் டு கிரெடிட் அண்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிலாம் கொடுக்கறது. இது என்னென்னா ஒரு மல்டிபிள் ஸ்கீம் டு என்ஷூர் த டைரக்ட் பெனிஃபிட் டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.